கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று. பிரியமானவர்களே, அதிகமான சொற்கள் பேசும்போது சொற்களின் மிகுதினாலே பாவம் வருகிறது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே யாரிடம் பேசுகிறோம், என்ன வார்த்தைகள் பேசுகிறோம் என்பதை அறியாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி பேசி மற்றவர்களை கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, துக்கப்படுத்தி அதனாலே பாவத்தை சம்பாதித்து கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வார்த்தைகளா, நன்மை தருகிற வார்த்தைகளா, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பொய் பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். உண்மையை பேசும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய நாவினாலே எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் என்று. பிரியமானவர்களே, வீண் வார்த்தைகள் பேசும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசும்போது அந்த குடும்பத்திலே வறுமை காணப்படும். நம்முடைய நாவினாலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசும் பொழுது அதனாலே நம்முடைய குடும்பத்திலே தரித்திரம், வறுமைகள், தட்டுப்பாடுகள் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வீண் வார்த்தைகள் பேசாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாவடக்கம் முக்கியம். அது தேவ பக்தி. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவனை துதிக்கிற அதே வாயாலே மற்ற மனிதர்களை சபிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட மற்றவர்களை நாம் ஒருபோதும் சபிக்க கூடாது. என் சகோதரரை இப்படி இருக்கல் ஆகாது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை துதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம், மற்றவர்களை சபிக்க அல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்முடைய நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய நாவை காத்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாயினாலே அநேக தீமையான காரியங்களை பேசும்போது, பெருமையான வார்த்தைகளை பேசும்போது ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய நாவினாலே பெருமையான காரியங்களை பேசும்போது அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போகிறோம். நம்முடைய நாவினாலே தீமையான காரியங்களை பேசும் பொழுது நம்முடைய முழு சரீரமும் கரைபடுகிறது. அதனால் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாவடக்கத்தோடு கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். பிரியமானவர்களே, நம்முடைய உதடுகளை அடக்கும் போது நம் புத்திமான். நம் ஞானவான்களை மாற வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய அபயங்களை அர்ப்பணிப்போம். நாவடக்கத்தோடு இருக்க கற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பார். தன் உதடுகளை அடக்குகிறவனே புத்திமான் என்று வேதம் சொல்கிறது. சொற்களின் மிகுதியினாலே பாவம் வருகிறது. அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நாவடக்கத்தோடு வாழ்வோம். தேவனிடத்தில் கேட்போம். நம்முடைய அவயங்களை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பார்த்து கொள்வார். அவர் நம்முடைய நாவுக்கு காவல் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை பேசாதபடிக்கு, பொய்யான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, புறங்குறாதபடிக்கு, தீமையான காரியங்களை பேசாதபடிக்கு, கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நம்முடைய உதடுகளை அடக்கி புத்திமான்களாய் வாழ்வோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிற தேவனே, உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே.
எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, எல்லா ஆபத்துக்கும் விலக்கி மீட்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை காண செய்ய கிருபைக்காக நன்றி. புதிய மாதத்துக்குள்ள எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. நன்மையினால் நிரப்புவீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்தை என் தேவன் சந்திப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல ரட்சிக்கப்பட்ட மணவாளனாக, மணவாட்டியாக கொடுத்து என் தேவன் ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களுக்கு வேண்டிய எல்லா பண தேவைகளை சந்திங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, அந்த குடும்பத்தை நீர் சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்குற பிள்ளைகளாய் மாற்றுங்க. கடன் என்ற நிந்தையிலிருந்து பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாளை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வழி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க. அப்படியே சுகமாக்குங்காரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். என் தேவன் சுகப்படுத்துகிறவர். அப்படியே வார்த்தையை அனுப்பி, அப்படியே வசனத்தை அனுப்பி பிள்ளைகளை சுகப்படுத்துங்க, குணமாக்குங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அப்படியே கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சதுரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வசனம் சொல்கிறது. தீமையான காரியங்களை விட்டு விலகி உமக்கு பயப்படும் பயத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதபடிக்கு, வீண் வார்த்தைகள் பேசாதபடிக்கு, பொய்யான வார்த்தைகள் பேசாதபடிக்கு, புறங்கூறாதபடிக்கு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்களுடைய நாவிற்கு காவல் வைங்க. உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. உமக்கென்று எடுத்து எங்களை பயன்படுத்துங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்றது போல நீர் எங்களை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவீராக. உடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.